தச்சூர் பாட்டு. முருகப்பெருமான் எல்லா குலத்தையும் ஆதரிச்சிருக்கார். வேடனா வந்தார், வளையல் செட்டியாரா வந்தார், வயது வந்து பிராமணனா வந்தார். இப்போ இந்த பாட்டில் தச்சனா வரார், தச்சனா ஆக்ட் பண்றார். இந்த தச்சூருங்கிற தலம் எங்கன்னாக்கா சிறுவவரிக்கு முன்னால ஆண்டார் குப்பம்னு இருக்கு. அங்கே தான் தச்சூர்னு கோவில். அதில் வந்து சுவாமிநாத சுவாமி மாதிரி, திருவேரை சுவாமிநாத சுவாமி மாதிரி நின்று இருக்கார். நின்ற கோலத்தில் அதே சுவாமிமலை சுவாமி மாதிரியே பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கார் அவர், அந்த கோலத்தில் பார்க்கலாம். இதில் தான் சொல்கிறார், எக்காலும் மக்காத சூர்கொத்து அறிந்து சினவேலா தச்சா மயிலாக்கி சேவல் மயில் சேவலாக்கி பிளந்த சித்தா. மயில் சேவலை அவர் பண்ணுறார். என்ன காரணம்னா, சூரபத்மான் கேட்குறான், நான் வந்து இறக்கிறது தயாராக இருக்கேன், ஆனால் உன் வேல் பட்டதுனாக்க எனக்கு திருப்பி பிறப்பு வந்துடும். அந்த பிறப்பு வந்து திருப்பி இதாகக்கூடாதப்பா, ஒரு நல்ல பொசிஷன் எனக்கு கொடுக்கணும். எப்படி வந்து பெருமாள் அவதாரங்களில் பார்த்தோம்னாக்கா ஜெய விஜயன், ஹிரண்யாட்சன், ஹிரண்ய கசிபு, இப்படி ரெண்டு ரெண்டாக வந்தா. அவெல்லாம் என்ன பண்ணினாக்கா, அந்த இது முடிஞ்ச உடனே வாயல் காவலாளியாக போய் நிற்கிறா ஒவ்வொரு பெருமாள் சன்னிதியிலும் பார்த்தேன்னாக்கா. அதனால் அது மாதிரி நானும் ஆகணும்ப்பா, உனக்கு என்னை வந்து உன் கூடவே நான் இருக்கணும் எப்போவுமே, அது மாதிரி என்ன பண்ணுன்னு சொன்ன பிறகு தான் சேவலும் மயிலும் ஆக்கிறார். மரத்தை பிளந்ததுனால தச்சன்னு சொல்கிறார் இவர். தச்ச வேலை தச்சு வேலை பார்க்குறவ எப்படி ஒன்றுவார், மரத்தான் பிழைப்பார் அப்படி சொல்கிறார். தச்சா எவ்வளோ அழகாக வந்து இந்த வார்த்தைகள் வந்து கொட்டியிருக்கார். இப்படி முதல் போர்ஷன் பார்த்தோம்னாக்கா பொதுமகளுடைய செயலில் குறிப்பிடுறார் அவர். அச்சா இருக்கணி மைத்தா வாடா அப்படி கொஞ்சம் பேர் கொள்றார். நம்ம பிற்பகுதி தான் ரொம்ப அழகாக பார்க்கணும். இல்லை ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோரனிட்டு ஊரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டார் ஈட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. அச்சாயிரு காணி காட்டி கடைஞ்ச பார்முலை கோடி நீட்டி, அச்சாயிரு காணி காட்டி கடைஞ்ச செப்பார்முலை கோடு நீட்டி, சடங்களை போல் விழி கூர்மை நோக்கி உழைத்து உறவாடி, சடங்களை கூர்மை நோக்கி உழைத்து உறவாடி. அத்தான் என காசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி முகை சொரிந்து, அத்தான் என காசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி முகை சொரிந்து, அக்கால் ஒரு காலம் ஏக்கத்திருந்து இளையாராசை, அக்கால் ஒரு காலம் ஏக்கத்திருந்திர் இளையாசை. ஆசை வைச்சா எடுப்பான பேச்சுக்கு இடங்கள் ஒப்பார் உனக்கீடு பார்க்கில் கடம்பன் மட்டோ என பாரின் மூர்க்க தனங்கள் அதனாலே. மைப்பாகு என கூறி வீட்டில் கொணர்ந்து புல் பாயலில் காலம் வீட்டி கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் பித்தளைந்து திரிவேனோ. மைப்பாகு என கூறி வீட்டில் கொணர்ந்து புல் பாயலில் காலம் வீட்டி கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் விப்பு கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் பித்தளைந்து திரிவேனோ. வைப்பார் தமக்கு ஆசையால் பித்தளைந்து திரிவேனோ. எட்டாய் மறுபாடு மேற்பட்டு இருந்த எட்டாய் மறுபாடு மேற்பட்டிருந்த பிச்சாய்ச்சர கோடி கோட்டைக்கு இளங்கன் தானினை போர்கள் மீட்டில் பொருந்தி நிலையாயே.
இளங்கமிக்காரினை போர்கள் வீக்கில் பொருந்தி நிலையாயே தாம் எழுத்து ஏழையேற்கு பகர்ந்த முத்தாவலும் பான போர்க்குள் தொடங்கிய காடும் மக்காத சூழ்கொத்து அறிந்த சினவேளா எட்டாம் எழுத்து ஏழையேற்கு பகர்ந்த முத்தாவலுப்பான போர்க்குள் தொடங்கிய காலும் மக்காத சூர்கொத்தறிந்த சினவேலா படிந்து தக்காகிய மடமா தச்சாமையில் சேவலாக்கி பிளந்த சித்தா குரப்பாவை தாக்குள் படிந்து தக்காகிய பேடையாடு புகுந்து மனமாயே அச்சா மயில் சேவலாக்கி விழுந்த சித்தா புறப்பாவை காட்டுள் படி தக்காகி அப்பேழையாக்குள் புகுந்து சித்தா புறப்பாவை தாக்குள் படிந்த சக்காகிய பேடையாடு புகுந்து மனமாயே முத்தரங்கள் கற்பாகும் பாரில் வடக்காகும் மாக்கத்தமிழ்ந்த பெருமாளே தப்பாமல் பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் ஈர்த்தி செய்த தச்சூர் வடக்காகும் மார்க்க தமர்ந்த பெருமாளே பிச்சாய் மறுபாடு மேற்பட்டிருந்த பிச்சாக்கு ஓதி கோட்டைக்கு இணைந்த வீட்டில் பொருதி நிறையாயே மருள் பாட்டுமே இருந்த பிச்சால் அருள் தோல் போன்று காதிலை போர்கள் எட்டாம் எழுத்தேழையேற்று பகசுந்த முட்டா மறுப்பான போர்க்குள் தொடங்கிய எக்காலும் மக்காத கொத்தறிந்த நிலவேலா எட்டாம் எழுத்தேழையேற்கு பகர்ந்த முத்தாவலுப்பான போர்க்குள் தொடங்கிய காலும் மக்காத சூர்வொத்தறிந்த சினவேலா தச்சூர் வடக்காகும் மார்க்க தமர்ந்த பெருமாளே கீட்டுக்கு இசைந்த தச்சூர் வடக்காடு மார்க்க தமர்ந்த பெருமாள் தச்சூர் வடக்காடு மார்க்க தமர்ந்த பெருமாளே மக்காத சூர்க்கொத்து அறிந்து தச்சனாய் மயில் சேவல் ஆக்கி கீர்த்தி செய்த நச்சூர் வடக்காக மார்க்கத்தமர்ந்த பெருமாளுக்கு அச்சாய் இருக்காணி காட்டி இரும்பு அச்சு போல வலிய பொருந்தியதாய் அழுத்தி அடிக்கப்பட்ட ஆணி போலவும் கடைந்து செப்பார்வதை கோடு நீட்டி பற்றைகளை கடைந்தெடுக்கப்பட்ட செப்பு குடம் போன்ற கொங்கை மலையை எதிரே நீட்டி காட்டி சரங்களைப் போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அம்புகளைப் போன்ற கண்களால் நுண்மையாக நோக்கி மன நிகழ்ச்சியுடன் சொந்தம் பாராட்டி அத்தான் என ஆசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி அருமையான அத்தான் என கூப்பிட்டு என்னை வெகு நேரம் காக்க வைத்தீர்கள் என்று கொஞ்சி பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு கால் மேற்கத்திருந்தீர் வந்தவரின் மூக்கை அல்லது தம்முடைய மூக்கை ஆசையாக தடவி முன்பு ஒரு காலத்தில் என்னிடம் ஆசையுடன் இருந்தீரே இலை ஆசை எடுப்பான பேச்சுக்கு இடங்கள் வைச்சா பார்க்கிறேன். இப்பொழுது அந்த ஆசை போய்விட்டதோ? மற்ற பெண்கள் கேலி செய்து பேசும்படியாக செய்து விட்டாய். யோசித்து பார்த்தால்
ஒப்பார் உனக்கு ஈடு பார்க்கில் கடம்பன் மட்டும் உனக்கு சமமான யார் இருக்கிறார்கள்? முருகன் கூட உனக்கு நிகராக மாட்டார் என்றெல்லாம் பேசிவிட்டு எனப்பாரின் மூர்க்கத்தனங்கள் அதனாலே இவ்வுலகிலே பிடிவாதத்தோடு வைப்பாக என கூறி வீட்டில் கொணர்ந்து கரிய வெள்ளப்பாகு போல இனிமையாக பேசி தமது இல்லத்தில் கூட்டிக் கொண்டு போய் புற்பாயிலில் காலம் வீற்று கலந்து வைப்பார். கோரைப்புல் பாயிலில் சரியான சமயத்திலே தன்மையிலே உணர்ச்சி கொடுப்பார். தமக்கு ஆசையால் பித்தளைந்து திரிவேனோ, அப்பேற்பட்டவர்கள் மேல் ஆசை முகத்தால் வைத்தியம் பிடித்து அலைவேனோ, எச்சாய் மறுபாடு மேற்பட்டிருந்த எல்லாம் அழிந்து போகும் பழைய காலத்திலும் எஞ்சி நிற்பவராய் மாயின் கலக்கத்திற்கு அப்பாற்பட்டிருந்த பிச்சாசருக்கு ஓதி பிச்சு ஆசருக்கு ஓதி குற்றப்பெயருள்ள சிவனாருக்கு உபதேசித்தவனே, சுந்தரரை ஆட்கொள்ளும் பொருட்டு அவரால் பித்தன் என்று வசைமொழியை ஏற்றுக்கொண்டவல்லவா, கோட்டை கிளங்க மிக்கா நினைப்போர்கள் வீக்கி பொருந்தி நிலையாயே மருள் சூழ்ந்த கோட்டையில் சிறையிடுவது போல மரச்சிறையிலே அடைத்து என்னை மிக தீவிரமாக தியானிப்பவர்களின் பக்தி எனும் கட்டிலே அகப்பட்டு நெருப்புவன் நீதானே, பக்தி வலையில் படுவோன் காண்க என்பார். 8ஆம் எழுத்தை ஏழையர்க்கு பகர்ந்த முத்தா, தமிழில் எட்டை குறிக்கும் ஆ என்ற எழுத்தை இந்த ஏழையனுக்கு உபதேசித்த முக்திக்கு வித்தானவனே, ஆ எனும் எழுத்து சிவத்தை குறிக்கும். ஆறுமறியார் அகரம் அவன் என்று இணையார் திருபடி 8 எழுத்தாகும் என்பது திருமந்திரம். 8 அக்கரம் நித்தம் பரவும் அன்பருக்கு சித்தி அளிக்கும் பரமர் என்பார் ஒரு திருப்புகழிலே. வலுப்பான போர்கள் தொடங்கி எக்காலும் மக்காத ஆக்ரோஷமான யுத்தத்தை ஆரம்பித்து எப்பொழுதும் மக்கி போகாத சூரபத்மனையும் 108 யுகம் வாழ்ந்த சூரன் மாமரமாய் வந்ததினால் மக்காதே என்கிறார். தச்சன் மரப்பதுமைகள் செய்யும் பொழுது முதலில் வஜ்ரம் பாய்ந்த மரத்தை தேர்ந்தெடுப்பான். அதே போல முருகப்ப ஆசாரி மயில் சேவல் செய்வதற்கு உறுதியான இந்த மாமரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று நகைச்சுவைப்பட பாடுகிறார். சூர்கொத்தறிந்த செனவேலா, அவனது சுற்றத்தையே பிளந்து தள்ளின கோபம் கொண்ட வேலனே, தச்சா மயில் சேவலாகி பிளந்த சித்தா, தெய்வ தச்சனே, மரத்தினின்றும் மயிலும் சேவலும் வரும்படி அதை பிளந்த சித்தமூர்த்தியே. சாதாரண தச்சன் உருவங்களை மரத்திலிருந்து செதுக்கினால் உருவங்களுக்கு உயிர் வராது. முருகன் மாமரத்திலிருந்து எழுப்பிய மயிலும் சேவலும் வீருடன் விளங்கி வருவதால் தச்சர்களுக்கு முருகன் சித்தத்தச்சன் ஆகிறார். புறப்பாவை தாக்குள் பணிந்து சத்தாகி அப்பேடையாட்கு புகுந்து மனமாகி வள்ளியின் திருவடிகளை வணங்கி தன் கண்களிலே இனிய கருணை பொங்க அப்பெண்ணை அடையும் பொருட்டு அவள் இருந்த திணைப்புறத்திலே நுழைந்து அவளை மணந்து தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் தன் கீர்த்தி சிறிலும் மங்காமல் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் சூழ்ந்த இந்த பாரிலே கீர்த்திக்கு இசைந்த இந்த பூவுலகத்திலே பிரபலமான பெயருடன் திகழும் தச்சூர் வடக்காகும் மார்க்க தமர்ந்த பெருமாளே, தச்சூர் எனும் ஊரின் வடக்கே அமைந்துள்ள வழியிலே ஆண்டார்குப்பம் எனும் தலத்திலே விளங்கும் பெருமாளே, மோகத்தால் வைத்தியம் பிடித்து அலைவேனோ. முருகசரணம். தச்சூர் தரச்சிறப்பை பார்ப்போம். தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு இசைந்த தச்சூர் வடக்காகும் மார்க்கத்தமர்ந்த பெருமாளே என்று இத்தல முருகப்பெருமானை போற்றிய பாடலை கேட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் செங்குன்றத்திலிருந்து 10 கிலோமீட்டர், சென்னை நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலே, பொன்னேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் பகுதியிலே பழமை வாய்ந்ததோடு மகிமையும் வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இங்குள்ள முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் 3 விதமான வடிவங்களிலே அதிகார தோரணை கொண்ட வடிவத்தில் நமக்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாத பெருமான் தவிர பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் ஆகியோரும் இந்த தலத்து முருகனை போற்றி வழிபட்டிருக்கிறார்கள். ஆண்டிக்கோல சிறுவனாக வந்து முருகன் அருள் புரிந்த தலம் என்பதால் ஊர் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டு ஆண்டார் குப்பம் என்று மருவியது. ஆளும் கோலத்திலே முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஒரு முறை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிடம் முருகன் பிரணவத்தின் பொருளை கேட்க அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மன் திணறிய பொழுது அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையிலே குட்டி அவரை சிறை வைத்தார். எங்கே பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார். பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடுப்பிலே கரங்களை வைத்தபடி அதிகார முருகனாக பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி சுவாமிமலை குருநாதனை போல அருள்பாலிக்கிறார். எனவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. அதே போல
சம்பர்தனர் என்ற பக்தருக்காகவே இங்கே பாலநதியை உண்டாக்கி முருகன் கோயில் கொண்டார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகின்றது. மற்றும் தனது படை வெல்வதற்கு அருளாசி வழங்கியதால் கிட்டிய வெற்றியின் நன்றி கடனாக சுல்தான் ஒருவர் வழங்கிய நிலத்திலே கட்டப்பட்ட முருகன் கோவில் இது என்று ஒரு வரலாறும் உண்டு. இந்த முருகன் கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இந்த கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் வலது பக்கத்தில் வேம்படி விநாயகர் சன்னதி மற்றும் பாதாள கங்கை அம்மன் சன்னதியை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், மயில் மற்றும் சிம்ம வாகனத்தை கடந்து அழகிய தூண் சிற்பங்களுடன் கூடிய 16 கால் மண்டபம், ஸ்ரீ பிரசன்ன விநாயகர், ஸ்ரீ காசி விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி ஆகியோருக்கு நடுவே கோவிலின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி வேலும் மயிலும் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்தருளும் அதிகார முருகனாக உள்வளிக்கிறார். இதை தவிர உற்சவர், வள்ளி தேவசேனா சண்முகர், நடராஜர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் சம்பர்தன முனிவர் சன்னதியும் சண்டிகேஸ்வரர், நவகிரக சன்னதியும் அமைந்திருக்கின்றன. குடிமரத்துக்கு அருகிலே பிரம்மா சங்கிலியால் கட்டி சிறை வைக்கப்பட்ட கருங்கல் இன்றும் அப்படியே உள்ளது. இந்த நிகழ்வுகள் கோவில் தூணில் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தல தீர்த்தம், வேலாயுத தீர்த்தம், ஸ்தல விருட்சம், சரக்கொன்றை மரம். அலங்கார கோலத்திலே மூலவர் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது காலை வேளையிலே பாலனாகவும், நண்பகலிலே வாலிபனாகவும், மாலையிலே வயோதிகனாகவும் காட்சி தருவது சிறப்பம்சமாகும். தனது திருக்கரங்களை இடுப்பில் வைத்தபடி அதிகார தோரணையிலே அருளும் முருகப்பெருமானின் தரிசனம் மற்றொரு சிறப்பாகும். இந்த திருத்தலத்தில் பிரதான திருவிழாவாக சித்திரை பிரம்மோற்சவம் 12 நாட்கள் நடைபெறுகின்றன. முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே இந்த உற்சவத்தின் 5ஆம் நாள் பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பானது. இரவு தெய்வார திருமணம், 6ஆம் நாள் இரவு விசித்திரமான காட்சி தரும் யானையிலே பவனி, 9ஆம் நாள் இரவு வள்ளி திருமணம், 10ஆம் நாள் காலை தீர்த்தவாரி உற்சவம். இவ்வாறு மிகவும் சிறப்பான முறையிலே இவை கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக 3 வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அதிகாரமிக்க பதவிகளும் பதவி உயர்வும் உத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது மக்கள் நம்பிக்கை. பரணி நட்சத்திர நாளிலே இக்கோவிலுக்கு வந்து அன்று இரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாட்டினை செய்வதால் நம் சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக நீங்கும் என்பதும் ஐதீகம். கார்த்திகை நட்சத்திர நாளிலும் சஷ்டி திதியிலும் இங்கு வந்து வணங்கி வழிபட்டால் கல்யாணவரம் கைகூடும் என்பதும் நிச்சயம். இந்த கோவிலில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் பாலாபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு செய்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். மேன்மை தரும் ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசித்து அவரை அருளி பெறுவோம். வாரி முருகா சரணம். புகார்ப்பணமஸ்து.